வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்றைக்கி நம்ம முட்டை வறுவல் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட்டு தேங்காய் சோம்பெலாம் அரைச்சி ஊற்றி செஞ்சுருக்கேன். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கடாய் வச்சுட்டு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். நான் வந்து 4 முட்டை வெவிச்சு வச்சுருக்கேன். இந்த முட்டையை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம், எசன்ஸ்லாம் உள்ளே போகிறதுக்காக. இந்த எண்ணெயில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுட்டு இந்த முட்டையை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போதும். இப்போ இந்த முட்டையை எடுத்துடலாம். இப்போ இதே எண்ணெயில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சு போட்டுக்கணும். ஒரு தக்காளி, வெங்காயம் வந்து நல்ல பெருசாக ஒன்று எடுத்திருக்கேன். தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸில் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இதில் மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே கொஞ்சம் மிளகாத்தூள் அந்த எண்ணெயில் போட்டிருந்துருக்கேன், அதனால் இப்போ நான் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு நான் வந்து கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு 4-5 பூண்டு பல் எடுத்திருக்கேன். இதோடு நம்ம சோம்பு வச்சு அரைக்கணும். ஸோ சோம்பு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போது இதை நான் அரைச்சிட்டு வரேன். அரைச்சாச்சு பேஸ்ட்டு. தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காய் பேஸ்ட்டை போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பை வந்து கொஞ்சம் நல்லா சிம் பண்ணி வச்சுருங்க. இது கொஞ்சம் நல்லா கொதித்து வேகட்டும். இப்போது திறந்து பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த முட்டையை போட்டுடலாம். இப்போது நம்ம மூடி வச்சிடலாம். அடுப்பு சிம்லே இருக்கட்டும். இப்போ கொஞ்ச நேரம் திறந்து இருக்கட்டும்.
கொஞ்ச நேரம் நம்ம திறந்து வச்சு இது மாதிரி நல்லா வதக்கியாச்சு. இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய முட்டை வறுவல். சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.